வணக்கம். இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, பேரண்ட்ஸ்களுக்கு தான் நம்ம சொல்ல போறோம். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ்கள வந்து சரியான குழந்தைகள வந்து அவங்க ஃபேமிலி பிரச்சனையால எல்லா குழந்தைகளையும் வந்து அவங்க பாதுகாக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. உங்க பிரச்சனை அது. இருந்தாலும் உங்க பசங்கள, பொண்ணுங்கள வந்து நீங்க தான் பார்த்துக்கிடணும். ஆமாங்க. இப்போ வந்து என்ன எதுக்காக நான் அந்த மாரி விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அ ஒரு மாமியாரா, இந்த காலத்துல மாமியார் கொடுமையே அதிகமா இருக்கு. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல. அந்த மாமியார் பேசுது, "ட்ரெஸ் போட்டு விடாதீங்க. இது இந்திய நாடுங்க. இந்திய நாடு. மாடலா ட்ரெஸ் போடாதீங்க." அப்படின்னு அந்த மாமியார் சொல்லுது. எப்படி? மாமியார் வந்து, "இந்த மாரிலாம் ட்ரெஸ் போட்டு குடுக்காதீங்க. இந்த மாரி தவறுகள் நடக்கும்." அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தப்பான கொஸ்டின்ங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிச்சது. அது யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அவங்க பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடும். இது நம்ம இந்திய நாடுங்க. இந்திய நாடு. நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். இந்த மாதிரி சுதந்திரம் எங்கேயுமே இருக்காது. நம்மளை வந்து ஃப்ரீயா விட்டுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்மளும் அதை ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த மாமியார் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப நான் எதுக்காக அந்த மாதிரி சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் வந்து பசங்க என்ன கேட்கறாங்களோ அதை வாங்கி கொடுங்க உடனே. உடனே முடியலனாலும் கொஞ்சம் லேட்டா அவங்க கூட கொஞ்சம் டைம் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஏன்னா அந்த அவங்க தைரியத்தை வந்து இழந்துடுறாங்க. நீங்களும் வாங்கி கொடுங்க. எல்லாமே அவங்க கேட்கறது உங்களால முடியுங்கும் போது வாங்கி கொடுங்க. உங்களுக்கு உங்க வீட்டு பிரச்சனைகளை அந்த இதை நம்ம பசங்கிட்ட காமிக்காதீங்க. எனி டைம் காமிக்க கூட ஏதோ ஒரு நேரம் இது பண்ணலாம். சரிங்களா? அதனால இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. ஏன்னா ஆம்பளைல் வந்து எல்லாருமே தப்பானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, போதை, கஞ்சா எல்லாமே உள்ள வந்தனாலதான் சில ஆள்கள் செய்யற தவறுகனால இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க காரணம். பிளஸ் பாயிண்டே அதுதான். சரிங்களா? இப்போ அது வந்து இப்போ எல்லாம் ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு. இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காது. அதனால குழந்தைகளை நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து எல்லார்ட்டையுமே அவங்களோட சோசியலா பேசுவாங்க. ஒரு தைரியம் வரும். நான் சொல்றது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றது தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஹ், நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வந்து நம்ம தான் பார்த்துக்கிடணும். சிங்கப்படம் வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அலர்ஜியமா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இப்பதான் வந்து முதலமைச்சர் மேல செம காண்ட்ல இருப்பாங்க நிறைய பேர்கள். நிறைய தீய சக்திகள் வந்து, ஏன்னா இப்ப அவர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாருல்ல. கஞ்சா, சாராயம், ஆம், கஞ்சா, என்னது, ஒயின் ஷாப். ஆமா. அதெல்லாம் இது பண்ணனால இப்போ விஜய் மேல காண்ட்ல இருப்பாங்க. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பசங்களுக்கு நீங்க செய்யுங்க. ஓகே மக்களே, நன்றி.